தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ஃபோர்ட் கார் நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்க உள்ளது. இதனால் 600 பேர் நேரடியாக வேலைவாய்ப்பை பெறுவதோடு தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல்ஸ் உரிப்பாக சூழலும் வலுவடையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை மறைமலை நகரில் அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார் நிறுவனம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு வருவாய் இழப்பை சந்தித்ததால் இந்தியாவில் தனது 2 உற்பத்தி ஆலைகளை மூடியது. அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஏற்றுமதியை முற்றிலுமாக நிறுத்திய ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவை விட்டும் வெளியேறியது. இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் ஃபோர்ட் மோட்டார் நிறுவனத்தின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று ஃபோர்ட் கார் நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்க உள்ளது. இதற்காக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இந்த முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கும் இந்த டேரிஃப் வார் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி, ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த போர், இந்த டேரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக ஃபோர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மறைமலை நகரில் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஃபோர்ட் நிறுவனம் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளது. என்ஜின் உற்பத்தி 2029ஆம் ஆண்டு தொடங்கும் என்றும் ஆண்டுக்கு 2,35,000 என்ஜின்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் ஃபோர்ட் கார் நிறுவன இயக்குனர் மார்டின் எவரைட் கூறியுள்ளார். For the manufacture of a new high-tech engine to be made in Chennai, it will be start production in 2029. It will be investment of about 3,250 crores, and it will involve the employment of 600 new employees under the sun. முழு ஆற்றலோடு சென்னைக்கு மீண்டும் ஃபோர்ட் நிறுவனம் வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மிக நீண்ட நம்பிக்கை கொண்ட உறவினை புதுப்பிக்கும் வகையில் இந்த ஆற்றல் மிகு மீள்வருகை அமைந்துள்ளதாக அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரை தேர்வு செய்துள்ள ஃபோர்டின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கும் உலக உற்பத்தி சங்கிலியில் நமது தவிர்க்க முடியாத இடத்திற்கும் மற்றுமொரு சான்றாக உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.